அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கேட்கிறார், ஒரு ஆட்டிறைச்சி கடைக்காரர் தான் சந்தையில் வாங்கி வந்த ஒரு பெண் ஆட்டை இறைச்சிக்காக அறுக்கிறார். அவர் தெரிந்தோ தெரியாமலோ 1 அல்லது 2 மாத சினை உள்ள ஆட்டை அறுத்து தோல் உரிக்கும் போது அந்த சினை குட்டி வயிற்றில் இருப்பதை எடுத்து இறைச்சி வாங்கும் மக்களிடத்துல மறைத்து விட்டு அந்த இறைச்சியை வியாபாரம் செய்கிறார். குட்டியை மறைப்பதை நாம் பார்த்து விட்டாலும் பார்க்காமல் இருந்தாலும் அந்த இறைச்சியை வாங்கி சாப்பிடலாமா, அது ஹலாலா ஹராமான்னு கேட்கிறாங்க. அதாவது ஒருத்தர் இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா அறுக்கிறாப்புல, அறுக்கக்கூடிய அந்த நேரத்துல வயிற்றுல என்ன செய்யுது, ஒரு குட்டியை அறுக்கும்போது தெரியுது, அந்த குட்டியை எடுக்கிறாப்புல, அது இறந்த நிலையில இருக்கு. அப்போ அதையும் சேர்த்து என்ன செய்யறாரு, அடுத்து அவர் விற்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த தாய் ஆடையும் விற்கிறாரு, அந்த குட்டியையும் சேர்த்து என்ன செய்யறாரு என்று சொன்னால் அந்த வியாபாரி விற்கிறார். அதை வெளிப்படையா எனக்கு தெரியுது, அதை வாங்கலாமா, அந்த மறைச்சு நமக்கு கொடுக்குறாருன்னா அதை வாங்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ இது மார்க்க அடிப்படையில் அது கூடுமா அப்படின்னு கேட்டா, அதாவது ஒரு பிராணி நம்ம இருக்கிறோம், ஒரு ஆடையோ ஒரு மாட்டையோ ஒரு ஒட்டகத்தையோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற முறையில அறுக்கிறதுக்கு நம்ம வழிகாட்டி இருக்கிறோம். ஜபஹ் செய்யறது ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு உடனடியா இந்த தொண்டை பகுதியில வச்சு வேகமா அறுத்துறணும். துடிக்க கொல்லக்கூடாது, அதாவது ரொம்ப துன்புறுத்தி கொள்ளக்கூடாது, வேகமா உயிர் போகக்கூடிய அளவுக்கு ஜபஹ் செய்யறது தான் நமக்கு இஸ்லாம் நமக்கு காட்டி தருது. ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்ற ஒரு முறையை இஸ்லாம் ஹலால் என்ற முறையில கற்றுத் தருகிறது. அப்ப இந்த முறையில அறுத்து நம்ம பண்ணும் பொழுதுதான் எடுத்து பார்க்கிறோம், வயிற்றுல ஒரு குட்டி இருக்கு. ஒரு ஆட்டு வயிற்றுலையோ ஒரு ஒட்டக வயிற்றுலையோ ஒரு மாடு வயிற்றுலையோ ஒரு குட்டியே பார்க்கிறோம். அப்ப இந்த குட்டி இருக்கிறது நமக்கு தெரியல, இப்பதான் அறுக்கும் போது தான் தெரியுது. அப்ப இறந்த நிலையில அது இருக்கு, அதை சாப்பிடலாமா இல்லையா என்று கேட்டா சாப்பிடலாம் என்பதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்ப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது என்ன செய்யறான், அந்த குட்டியை நம்ம அறுக்கும் பொழுது சாப்பிடலாம்னு கேட்டா நம்ம அறுத்தது தாயை மட்டும் கிடையாது, தாயை மட்டும் நம்ம ஜபஹ் செய்யவில்லை, ஹலால் செய்யவில்லை, அந்த குட்டியையும் சேர்த்துதான் நம்ம ஹலால் செய்திருக்கிறோம் என்பதைதான் நம்ம ஆதாரங்கள் அடிப்படையில் பார்க்கிறோம். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டா, குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 143வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுறான். அதுல 8 வகையை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுறான். ஆடு மாடு ஒட்டகத்தை பத்தி 8 வகையை பத்தி அந்த ஆயத்துல அந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அதுல 8 வகையில ஆண் பெண் என செம்மறி ஆடை பத்தி பேசுறான். அதுக்கு அடுத்து வெள்ளாட்டுல ஆண் பெண் என்ற இனம் இருக்கிறதுன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அதுல அல்லாஹ் எதை உங்களுக்கு தடுத்திருக்கிறான், ஆணை தடுத்திருக்கிறானா பெண்ணை தடுத்திருக்கிறானா, எல்லாமே ஹலால் தானே உங்களுக்கு என்று அல்லாஹ் அந்த வசனத்துல பேசிட்டே வரும் பொழுது அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், அது பெண் பிராணிகளுடைய கருவறையில் உள்ளவற்றையா உங்களுக்கு அவன் தடை செய்திருக்கிறான் அல்லாஹ் கேட்கிறான். பெண் பிராணியினுடைய கருவுல இருக்குதே அதையா அல்லாஹ் உங்களுக்கு தடுத்து இருக்கிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப என்ன சொல்ல வரான், கருவுல உள்ளது உங்களுக்கு ஹலால்னு சொல்றான்ல. குர்ஆன் நம்ம பார்க்கிறோம், அம்மா இஷ்டமலத் அலைஹி அர்ஹாமுல் உன்சையைன், செம்மறி ஆடா இருக்கட்டும் அது வெள்ளாடா இருக்கட்டும் அது ஆண் பெண்ணா இருக்கட்டும், அதுல கருவுல இருக்குதே அந்த கருவுல இருக்கக்கூடிய பெண்ணுடைய வயிற்றில் உள்ளதே அவன் தடுத்திருக்கிறானா உங்களுக்கு இல்லையே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், ஹலாலான விஷயமா அது இருக்கிறதுன்னு பேசக்கூடிய வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வசனம் தான் நம்ம அதை சாப்பிடுறது தவறு கிடையாது. தாயை நம்ம அறுக்கிறோம், நம்ம எதிர்ச்சியா பார்க்கிறோம், அந்த குட்டியும் இறந்த நிலையில் அது இருக்குன்னு சொன்னா அதை சாப்பிடுவது எந்த தவறும் கிடையாது, அது ஹலாலானதுதான் என்பதை இந்த வசனத்திலிருந்து நம்ம சட்டத்தை புரிந்து கொள்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.